இந்த ஜிஹாத் என்ற வார்த்தை எல்லோராலுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் எண்ணுகிறார்கள் ஒரு முஸ்லிம் அல்லாதவனை கொல்வதற்கு பெயர் தான் ஜிஹாத் என்று முஸ்லிம் அல்லாத எண்ணுகிறார்கள். முஸ்லிம்கள் சிலர் எண்ணுகிறார்கள் அப்பாவிகளை எல்லாம் கடத்திட்டு போறது ஜிஹாத் என்று இவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த ரெண்டுமே ஜிஹாத் இல்ல. இப்ப ஜிஹாத் என்றா என்ன? முதலாவதாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் போவோம். ஜிஹாத் என்றால் ஜஹத என்ற அரபி வார்த்தையிலிருந்து வருவது. ஜஹத என்றால் உழைத்தான், பாடுபட்டான், முயற்சித்தான், போராடினான். ஸ்ட்ரகிள் என்று பொருள். போராடுதல், முயற்சித்தல், உழைத்தல். அது எதற்காக இருக்கலாம். உன்னுடைய சம்பாதியத்திற்காக நீ உழைத்தால் அது உன்னுடைய சம்பாதியத்திற்காக ஜிஹாது செய்வது, உன்னுடைய குடும்பத்துக்காக ஜிஹாது செய்வது. ஆக ஜிஹாத் என்றால் முயற்சித்தல், உழைத்தல் என்று பொருள். போர் என்பதற்கு இஸ்லாம் அரபியிலே வேறு வார்த்தை இருக்கிறது. ஹர்ப் என்றால் போர் புரிதல் என்று பொருள். கித்தால் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, சண்டையிடுதல் என்று அதுக்கு வேறு வார்த்தை இருக்கு. ஜிஹாதுங்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரைவ், போராடுதல், முயற்சித்தல் என்றுதான் அதற்கு பொருள்.